தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்களை சார்ந்த எம்பிகளை கொண்டு உண்மை கண்டறியும் குழுவை ராகுல் காந்தி உருவாக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், என்னதான் காரணங்களை சொன்னாலும் கரூர் சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பை விஜய் ஏற்க வேண்டும் என்றும் 7 மணி நேரம் நிகழ்ச்சிக்கு தாமதமாக வருவதை விஜய் தவிர்க்க வேண்டும் என்றும் கூறினார். பாஜக இந்த பிரச்சனையை திசை திருப்ப மடைமாற்றம் செய்ய முயற்சிக்கிறது என்று நான் நம்புகிறேன். எனவே காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், உடனடியாக இதில் தலையிட வேண்டும். தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்களை சார்ந்த எம்பிக்கள் கொண்ட குழு ஒன்றை நியமனம் செய்து கரூருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். உண்மை கண்டறியும் குழுவை நியமிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வேண்டுகோள் விடுக்கிறேன். பாஜக செய்யக்கூடிய சதி முறியடிக்கப்பட வேண்டுமானால் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலையீடு உடனடி தேவையாக இருக்கிறது. இல்லை, சிபிஐ கோரிக்கை கூட இதை திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சி. அடுத்து அவர்கள் இதை தொடர்ந்து ஒரு அரசியல் பிரச்சனையாக தேர்தல் வரையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புவதாகவும் தெரிகிறது. இது பெரும் துயரம், கொடுந்துயரம், யாராலும் சகித்து கொள்ள முடியாத துயரம். ஆனால் இதை வைத்து அரசியல் செய்ய நினைப்பது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு துரோகம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இதுபோன்ற துயரங்கள் இனி நடக்காமல் இருக்க வேண்டும். இதற்கு எந்த காரணங்களை சொன்னாலும் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்க வேண்டும். ஒரு கட்சியின் தலைவர் என்கிற முறையிலே தன்னை தேடி வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பை அளிப்பது தனக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர வேண்டும். காவல்துறை தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும், தமிழ்நாடு அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று தட்டி கழித்து ஓடிவிட முடியாது. நாம் முன்கூட்டியே உரிய இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டும். 7 மணி நேரம் 8 மணி நேரம் என்று பெரிய கிரவுடு, ஒரு மக்கள் திரளை ஒரே இடத்தில் காத்திருக்க வைப்பது அதைவிட கொடுமையானது. முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 7-7:30 வரையிலும் ஒரே இடத்தில் இந்த மக்கள் காத்திருக்கிறார்கள். அதுவும் பல்லாயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே ஒரு இடத்திலே குவிந்திருந்தால் என்ன நிலை ஏற்படும் என்பதை முன்கூட்டியே தலைவர்கள் உணர வேண்டும். விஜய் அவர்கள் அதை பற்றி உணர வேண்டும். 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் தாமதமாக செல்லலாம். ஆனால் 7 மணி நேரம் 8 மணி நேரம் அறிவிப்பு செய்த நேரத்திலிருந்து தாமதப்படுத்தி செல்வது என்பது, அதற்கு பொதுமக்கள் தான் காரணம், தன்னை நேசிக்கக்கூடியவர்கள் ஆங்காங்கே வழிமறித்து கொண்டார்கள், அதுதான் காரணம் என்று சொல்லி அதை தட்டி கழிப்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இனிமேல் அப்படி காலம் தாழ்ந்து எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்கிற படிப்பினையை எல்லா தலைவர்களுக்கும் இந்த கொடுந்துயரம் உணர்த்தி இருக்கிறது.